Hello subscribers, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு leftover ரெசிபி தான். நார்மலா நீங்க ரைஸ் leftover ரெசிபி, சப்பாத்தி, இட்லி இந்த மாதிரி நிறைய பார்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து சிக்கனோட leftover ரெசிபி தான். அதாவது இது வந்து நம்ம சிக்கன் ஷாப் வச்சிருக்கோம், பிரியாணி ஷாப். ஸோ அதில் சிக்கன் வந்து கொஞ்சம் இன்னைக்கு மீந்துருச்சு. எப்பயுமே குஷ்கா தான் மீனும், ஆனால் இன்னைக்கு ஒரு கொஞ்சம் சிக்கன் மீந்துருச்சு. சரி, அந்த சிக்கன் வச்சு லெஃப்டோவரில் என்ன பண்ணலான்றது தான் நான் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சிக்கனில் முடிஞ்ச அளவுக்கு அந்த ரைஸ் அவாய்ட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் ரைஸ் இருக்க தான் செய்யுது. இதில் வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பெருசாக எதுவும் இல்லை. மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், இது உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சக்தி 65 மசாலா, மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி போட்டுட்டு இதை நல்லாவே வந்து ஃபுல்லாக இந்த மசாலா வந்து நல்லா ஒன்று கலந்து வர போல் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து நான் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடாகும்போது இந்த மாதிரி சிக்கன் பீஸஸை ஒன்று ஒன்றா போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது டேஸ்ட் எப்படி இருக்கணும் நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். இது ஆக்சுவலாக எப்படி இருக்கணும், இது ஆல்ரெடி குக்கான ஒரு கம்ப்ளீட்டாக குக்கான ஒரு சிக்கன். ஸோ அதை வச்சு நம்ம ஒரு ரெசிபி பண்ணும்போது இது எப்படி இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா, இது ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு கபாப் ஸ்டேஜில் இருக்கும். அதாவது கபாபுக்கு வந்து நம்ம கறி வந்து போட்டுட்டு அதுக்கு முழுசாக காயத்துக்கு முன்னாடி நம்ம அதை ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டேஸ்ட் வந்து நிஜமாகவே ரொம்ப அட்டகாசமான ஒரு டேஸ்ட் அது. ஸோ அதே டேஸ்ட்டில் தான் இதுவுமே இருந்துச்சு. நான் டேஸ்ட் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்கும்போதே நான் கொஞ்சம் வந்து சிக்கன் சாப்பிட்டுட்டேன். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து சிக்கன் கிடச்சிருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நார்மலாக ஒரு சிக்கன் 65 பண்ணுறதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் இது டேஸ்ட் வைஸ் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன கிரேவி மாதிரி பண்ணலான்றது தான் ஐடியா. ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதே 65ல் ஃப்ரை பண்ண அந்த ஆயிலே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் இன்னும் சூப்பராக இருக்கும் குழம்பு. ஸோ அதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் மட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த சிக்கனை இதில் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து அது அந்த வெங்காயம் ஆயிலோடு நல்லா கலந்து வரும்போது சும்மா ஒரு 5 மினிட்ஸ் டு 10 மினிட்ஸ் வரையும் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து மிக்சியில் நல்லா அடித்து எடுத்திருந்தேன். ஸோ அந்த பேஸ்ட்டை தான் இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண உடனே வந்து நான் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கர்ட் பார்த்திங்கன்னா நான் 200 கிராம்ஸ் அளவு கர்ட் எடுத்திருந்தேன். ஒரு 10 ருபீஸ் கர்ட் பேக்கெட் அப்படியே ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு இதை வந்து லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் விடும்போது உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ வந்து நான் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்றதால ஆட் பண்ணுறோம். உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்க மட்டும் எம்மியாக இல்லை, சாப்பிட்றதுக்கும் ஒரு செம்மையான ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து சரி லெஃப்ட் ஓவர் பிரியாணிலேருந்து எதுவும் இல்லை, நீங்கள் வேறு எதாவது ஆல்டர்னேட் வேயில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சிக்கன் பக்கோடா மாதிரி போட்டு நீங்கள் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி. வெறும் ரைஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணலாம். சூப்பராகவும் எம்மியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஓவர் சிக்கன் வச்சு இன்னும் நிறைய ரெசிபி பண்ணலாம். அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன்.